வள்ளல் நாகூர் நாயகத்தின் நல்வாழ்வும் வழிகாட்டல். இந்த நூல் இதே மஜ்லிஸில் முந்தாம் நாள் தான் வெளியிட்டது, அறிமுகப்படுத்தியது. இது தமிழகத்திலே சிறந்த ஒரு நாவலர், ஒலியுள்ளாக்களுடைய குடும்பத்தில் பிறந்தவர், தமிழ்நாட்டில் இன்னும் நடமாடும் மிகப்பெரிய ஒரு ஷேக்கினுடைய கலீஃபாவாக இருக்கிறவர், அல்-அஸ்ரார் என்ற ஆத்மீக மாத இதழினுடைய ஆசிரியர், ஃபஹீமியா பப்ளிஷிங் என்ற ஒரு நிறுவனத்தினுடைய முக்கிய பொறுப்புதாரி, காயல் பட்டணத்தில் சேர்ந்த டி.எஸ். அபு தாஹிர் மஹல்லரி அதிரத்தவர் அவர்களால் எழுதப்பட்டு. இப்போ ஆரம்பத்தில் பாதுஷா நாயகம் அவர்களை பற்றி நான் இங்கு சொன்ன எல்லா செய்திகளும் இந்த நூலில் இருக்கிறது தான். என்னோட வகை ஒன்றும் நான் சொல்லலை. முந்தா நாள் இங்கே வெளியிட்டு 10:15 மணிக்கு ஒரு புக்கு எனக்கு கொடுத்தாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 5 புக்கு கொடுத்தாங்க ஹசனாஜி. நான் அது வாங்கி வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் இப்படி திறந்து பார்த்தா பாதுஷா நாயகத்தோட பேர் வரிசையா இப்படி மக்கள் எத்தனை பேரில் அவரை அழைக்கிறாங்க. அது படித்ததும் நான் சாப்பிடலைங்க. நாகூரார், நாகூராண்டவர், நாகூர் நாயகம், பாதுஷா நாயகம், காதர் மீரான், குத்துபுல் மஜீத், கஞ்ச சவாயி, கஞ்ச பக்ஷி, ஷாஹு மீரான், பெரிய எஜமானன் அப்துல் காதர் ஷாகுல் ஹமீது நாகூரி ரதியல்லாஹு, இப்படிப்பட்ட பேர்கள். இது தொடர்ந்து படித்து பார்த்த போது எனக்கு தோணுச்சு இது படிக்கணும். நான் சாப்பிடவே இல்லைங்க, இது உண்மை, அல்லாஹ் அறிவாய். 10:15 தான் இங்கிருந்து போயிடுது. 10:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். முழுக்க படித்ததுக்கு பிறகு தான் அன்னைக்கு நான் படுத்தது உண்மை. என்ன காரணம் தெரியுமா? அவ்வளவு இனிமையான ஒரு பாணியில் எல்லோரும் பாதுஷா நாயகத்தினுடைய வரலாறு சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனால் அதிகம் சொல்லப்படாததும், ஆனால் சொல்ல வேண்டியதும் தெரிய வேண்டியதுமாகிய அற்புதமான கருத்துக்கள் இந்த சின்னம் சிறிய நூலுக்குள் அபு தாஹிர் மஹல்லரி அவர்கள் அடக்கி இருக்கிறார்கள். இதுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் அறிவாற்றலையும் நாஃபியாய் இல்மையும் சொல்லாற்றலையும் எழுத்தாற்றலையும் இதே போன்ற சேவைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் பாதுஷா நாயகம் அவர்களின் பொருட்டால் யா அல்லாஹ் நீ வழங்கி அருள் புரிவார்.